வணக்கம் நண்பர்களே! உங்களை ட்ரிபிள் ஆர் விளாக்ஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம் தமிழ்நாட்டின் சிறப்புமிக்க வேலூர் கோட்டையை சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டின் தங்க மகன் தளபதி விஜய் அவர்களுக்கு ஜனநாயக படத்தோட போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தாங்க செவுரு ஃபுல்லாக. அது பார்க்க அழகாக இருந்துச்சு. அதான் உங்கள்கிட்ட காட்டலான்னு வீடியோ எடுத்தேன். பார்த்துட்டே வாங்க. ஃபுல்லாக அந்த செவுரு ஃபுல்லாகவே அவருக்கு தான் போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதான் சரி வீடியோவில் காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலூர் கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலூர் கோட்டை அது உள்ளே என்ன இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்டையும் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த பார்த்தீங்கன்னா அந்த செவரில் கூட போதைப் பொருள் இல்லா தமிழகம் அப்படின்னு அது வந்தால் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில். என்னோட கருத்து. உங்களுக்கும் அதே மாதிரி கருத்து இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலூர் கோட்டை. இந்த வேலூர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு தலைவர்களான சின்ன பூமி நாயக்கார் மற்றும் திம்மநெட்டி நாயக்கார் ஆகியோரால் கட்டப்பட்டது என்று வரலாறுல கூறுறாங்க. இது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதை சுற்றி அகழிகள் இருக்குது. அகழிகளில் இப்பவும் தண்ணி இருக்குது. முந்தி ராஜாக்கள் இப்படிலாம் கோட்டை கட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாசல் தான் இருக்கும். அதில் சுற்றி அகழி கட்டிடுவாங்க. அதுக்குள்ளே முதலே விட்டுருவாங்க. அதை தாண்டி யாராலையும் போக முடியாது அப்படிங்கிறக்காண்டி இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வரலாற்று புகழ்பெற்ற 1806ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியாவின் ஆரம்பகால சுதந்திர போராட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் வேலூர் சிப்பாய் கழகமும் இங்கு தான் நடந்துச்சான். இந்த கோட்டையில் உள்ளே இருக்கும் முக்கியமான இடங்கள், அந்த அழகு, சுவாரஸ்யம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோவை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. இது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதான் அகழி. இது தஞ்சாவூர் கோயில் இருக்குல்ல, அங்கே போகும்போது கூட அந்த அகழி இருக்கும். ஆனால் அங்கே தண்ணி இல்லை, இங்கே தண்ணி இருக்குது. ஏன்னா எல்லா கோட்டையிலுமே அந்த காலத்து ராஜாக்கள் கட்டும்போது ஒத்த வழி விட்டு தான் கட்டுவாங்க. சுற்றி இதே மாதிரி அகழி தான் இருக்கும். இதில் டைமிங் போட்டிருப்பாங்க பாருங்கள், எத்தனை மணி வரைக்கும் என்ட்ரன்ஸ் விடுவாங்க அப்படின்ட்டு. இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படி உள்ளே வந்தோம்னா நிறைய பேர் பார்த்துட்டு போனாங்க. நல்லா அழகாக இருந்துச்சு கோட்டையை பார்க்கும்போதே. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இந்த கோயில் இந்த கோயிலோட பேர் என்னன்னா ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில். இது சிவன் கோயில். 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோயில் அழகிய சிற்பங்கள், உயரமான கோபுரம், நுணுக்கமான மண்டபங்கள் எல்லாமே இருக்கு. இந்த கோயில் பல ஆண்டுகளாக மூலவர் இல்லாமலே இருந்ததா சொல்லுவாங்க. அந்த காலத்து பிரிட்டிஷ் காலத்துக்காரங்க ஆட்சியில் மூலவர்களே இல்லாமல் இருந்ததா சொல்லுவாங்க. அப்புறம் அது எங்கேயோ கிடச்சி கொண்டு திரும்ப பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் கோபுரம் பக்கத்தில் இந்த குதிரை அழகாக இருந்துச்சு. அது சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில. இங்கே வச்சுருக்காங்க இதுவை. இது வெளியில் இருக்கிற அந்த சிற்பங்கள். உள்ளேயும் நிறைய சிற்பங்கள் இருக்குது. கோயிலுக்குள்ளேயும் நல்ல வெண்கலத்திலான ஆன சிற்பங்கள் இருக்குது. முந்தியில் இப்போ தான் கொண்டு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செய்யும்போது அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு இப்போ கோயில் பிரசிடை பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. உள்ளே பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. இதான் மெயின் கோபுரம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற கோபுரம் இதான். நல்லா அழகாக பெரிய கோபுரமாக நல்லா அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே நல்ல பச்சை பசேன்னு புல்லுங்கள்லாம் வளர்ந்து போய் இருந்துச்சு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம். இதுக்கு அடுத்து உள்ள ஒரு கோபுரம் இருக்குது பாருங்கள், அது இன்னொரு கோபுரம். அது வழியாக தான் உள்ளே போகணும். செருப்பு ஃபுல்லாக வெளியிலே விட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த செக்யூரிட்டி செருப்பு ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு இருந்தார். பாவம், அவர் எத்தனை தடவை சொன்னார், யாரும் கேட்கல. அதனால் நீங்களாம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா செருப்பை கொஞ்சம் ஓரமாக கழட்டி விட்டு போங்க. வெளியில் அப்படி விட்டு போகாதீங்க. இதான் மெயின் என்ட்ரன்ஸு. அதுக்குள்ளே உள்ள ஒரு என்ட்ரன்ஸு. இதான் மெயின் கோபுரம். நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். அதையும் சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோம். நல்லா அழகாக இருந்துச்சு கோபுரம். உள்ள சிவன்,
எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே சாமியை பார்த்துட்டு வந்தோம்னா வெளியில் மாடு, அதாவது கோயிலுக்கு உண்டான மாடு வளர்க்குறாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. உள்ளே போகலாமான்னு கேட்டோம். போகலாம் அப்படின்னாங்க. ஆனால் மாடு வந்து ஏதாச்சும் சேட்டை பண்ணால் எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க. அதனால் வெளியிலேருந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டோம். இங்கே தான் கார் பார்க்கிங்கு. இப்போ நம்ம வந்து காரை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம சொன்னோம்ல பழமை வாய்ந்த சர்ச் இருக்குன்னு, அதை அப்படி போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா உள்ள குதிரை சவாரியும் இருக்குது. இந்த தனியாக குதிரை சவாரியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குதிரை வண்டிலையும் போய் சுற்றி பார்த்துக்கலாம். வெளி மாநிலத்துக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க அப்படியே குதிரையில் அப்படியே குதிரை வண்டியில் வந்து அப்படி பயணம் பண்ணாங்க. அதுலேயும் நம்ம போய் சுற்றி பார்த்துக்கலாம். நம்ம காரில் போனதுனால கார்லேயே எல்லா இடத்தையும் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துக்கிட்டோம். இந்த போர்டை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீரமங்கை வேலு நாச்சியார் காவல் நிலையம். இது அந்த காலத்தில் கட்டின வீடுங்க. இங்கே தான் பழமை வாய்ந்த சர்ச் இருக்குன்னாங்க. சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கார்லேயே போனோம். இதான் அந்த பழமை வாய்ந்த சர்ச்சு. இந்த தெரிஞ்சு பாருங்க, 150 ஆண்டு கால பழமை வாய்ந்த சர்ச்சு தானா உள்ளே இருக்குது அப்படின்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். சரி வெளியிலேருந்தே அப்படி வீடியோ எடுத்துகிட்டு அப்படி காரில் போகும்போதே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டோம். இதுவும் அதுக்குள்ளே தான் இருக்குது. பழமை வாய்ந்த நிறைய இடங்கள் உள்ளே இருக்குது. இதனால் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ கட்டினது. பீரங்கிலாம் இருக்குது பாருங்கள். இந்த போர்டை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் பெண்கள் காவல் பயிற்சி பள்ளி வேலூர். பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வேலூர் கோட்டையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா, சென்னைக்கு போகிற வழியில் 10 மலை முருகர் கோயில்னு ஒன்று இப்போ இருக்காங்க. மலை மேலே இருக்கிறாராம். நம்ம இந்த சேலத்தில் இருக்கிற மாதிரி, மலை சேலை இருக்கிற மாதிரி முருகர் இருக்கார்ல, நல்ல நீளமான சிலை, அதே மாதிரி இது இருக்குதான். சரி அதையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். நம்ம போகிற வழியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே அரிசி வாங்கலான்னு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அரிசி. நாங்கள் அங்கே மலையனூர்லேருந்து வரும்போது அவலூர்பேட்டையில் போய் வாங்கலான்னு பார்த்தோம். அங்கே நல்லாயிருக்கும் பொன்னி அரிசி. அங்கே வாங்க முடியல. அப்படியே ஏதோ ஞாபகத்தில் மறந்தாப்புல வந்துட்டோம். அப்புறம் இங்கே ஒரு டிரைவர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னார், இங்கே வேலூர்லேயே அரிசி மண்டி இருக்குது, இங்கேயும் அரிசி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே, அப்போ அங்கே போய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இங்கேயே வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலூரோட பஸ் ஸ்டாண்டு, பார்த்துக்கோங்க. அது பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த அரிசி மண்டி. நிறைய அரிசி மண்டி இருக்குது. வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ரோட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா அந்த ரைட்டில் ஒரு ரோடு திரும்பும். இந்த திரும்புது பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள், டிவிஎஸ்ன்னு தெரியுதுல்ல, அதுலேருந்து அது ஃபுல்லாகவே அரிசி மண்டி தான். அந்த வெளியிலலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல திரும்பினீங்கனாலே ஃபுல்லாகவே அரிசி மண்டி தான். எல்லா இடத்துலையுமே அரிசி இருக்கும். விலை கம்மி தான், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க பொன்னி அரிசி. நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே யாராவது வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அரிசி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் அவலூர்பேட்டையில் வாங்குவோம் எப்போவுமே. அங்கே மறந்துட்டோம். அங்கேயும் நல்லாயிருக்கும். அங்கே வாங்க, அதனால் இங்கே வேலூரில் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இந்த இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவே அரிசி மண்டி தான் எல்லாமே. சரி இங்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். ஒரு மூட்டை வந்து 1800 சொன்னாங்க. இந்த டிவிஎஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே தான் வாங்கினோம். 1800 வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம்னா வேலூர்லேருந்து சென்னை போகிற பைபாஸில் தான் இந்த முருகர் கோயில் இருக்குது. அந்த தெரிஞ்சு பாருங்கள் முருகர். இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து டிமார்ட் வரும். பைபாஸ்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஏறிவாங்க. அங்கே ஒரு டிமார்ட் வரும். அந்த டிமார்ட்டில் அப்படியே யூட்டன் அடிக்கிற இடம் இருக்கும். அங்கே யூட்டன் அடித்து வந்தீங்கன்னா அந்த டிமார்ட்டை தாண்டினோடனே இந்த இருக்குது பாருங்கள் டிமார்ட்டு. இங்கே தான் நம்ம வரணும். கீழே போயிட்டு யூட்டன் அடித்து வந்தோம்னா அந்த டிமார்ட்டை தாண்டினோடனே லெஃப்ட்டில் ரோடு கட் ஆகும் ஊருக்குள்ளே போகிற மாதிரி. அதில் கட் பண்ணி தான் அங்கே போனோம். இங்கே லாங்கிலேருந்து பார்க்க முருகர் எப்படி இருக்கார் பாருங்கள், அழகாக இருப்பார். அதை தாண்டி வந்தோம்னா இங்கேயே போட்டிருப்பாங்க தீர்த்தகிரி மலைக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி. அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்தோம்னா அதுக்குள்ளே அந்த பக்கத்துலேயே இது இருக்கும் ஆர்ச்சி, அதுக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே அப்படியே வந்தோம்னா அப்படியே மேலே போயிடலாம். அப்படி பார்த்துட்டே வாங்க, சூப்பராக இருக்கும் போகிற இடம் எல்லாமே.
போகிற வழி ஃபுல்லாக இடம் நல்லாயிருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த கோபுரம், இது என்ட்ரன்ஸு. உள்ளே நுழையிறோம்ல, இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே போர்டு வச்சுருப்பாங்க, அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, அதை பார்த்தே நம்ம வந்துக்கலாம். அந்த சைடில் ஒரு கோபுரம் மாதிரி ஆர்ச்சி மாதிரி தெரிஞ்சுல, அது வந்து படிக்கட்டு, அப்படி கூடயும் ஏறி போகலாம். இது வந்து காரு போகிற இடம். இங்கே கார்லேயே போனோம்னா நம்ம கோயில் அங்கே முடிய போயிடலாம். நம்ம இந்த மருதமலைக்கெலாம் போவோம்ல, படிக்கட்டு ஏறாமல் கார் மூலமாக போனோம்னா மேலே கொண்டு போய் பார்க்கிங் ஏரியாவில் விட்டுருவாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் அப்படி கூடி போனோம்னா அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 10 மலை கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு. செக் போஸ்ட் இருந்துச்சு பாருங்கள், இது மேலே தான் இருக்கிறாரு. லோக்கல்காரங்க பைக்லேயே வந்துருந்தாங்க. நம்மளே மாதிரி ஆளுக்கு தான், வெளியூர்லேருந்து வரவங்க தான் காரில் வரணும். இங்கே இல்லாமல் பைக்லேயே மேலே ஏறியிருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக தான் ஏறும், பார்த்துட்டே வாங்க. அந்த மலை மேலே தான் அவர் இருக்கிறாரு. ரோடெலாம் நல்லா அழகாக இருந்துச்சு, புது ரோடு தான் போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அவரோட பின்னாடி சைடு தெரியுது பாருங்கள், இங்கேயே போட்டிருப்பாங்க எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் அப்படின்ட்டு. ஸ்பீடாலாம் போக முடியாது, ஏன்னா ஃபுல்லாக மலை ஏற்றம், வண்டியே முக்கி முக்கி தான் ஏறும். இங்கே போகிற வழியிலேயே பாதியிலே வந்து இது போட்டிருக்காங்க, டோக்கன் வண்டிக்கு. ஏன்னா மேலே போயிட்டு சிலவங்க வயசானவங்களால ஏறி போக முடியாது அப்படிங்கிறதுனால கார்லேயே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்து பாருங்க, நம்ம வண்டியை நின்றுச்சு ஏற முடியாமல். டிரைவரே நிப்பாட்டி தான் ஏற்றுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வழியிலே காசை வாங்கிடுறாங்க, பார்க்கிங் சார்ஜு. ஏன்னா மேலே போயிட்டு மலையை பார்த்துட்டு ஏற முடியலன்ட்டு அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க, அதனால் இங்கேயே பார்க்கிங் வாங்கிடுறாங்க. இந்த பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள், செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்களா, இங்கே தான் பார்க்கிங். இந்த வண்டிக்கு பார்க்கிங் பண்ணிட்டு அப்படி போக வேண்டியதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. அங்கே கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்படி கூட தான் நம்ம நடந்து போகணும். இந்த தெரிஞ்சு பாருங்கள், இது வழியாக தான் நடந்து போகணும். யாருனே போகிறாங்க, போயிட்டு அப்படி தான் ரிட்டர்ன் வராங்க. பார்த்தவங்க ஃபுல்லாக கிளம்பிட்டாங்க. இங்கே கீழேருந்து மேலே வர்றதுக்கு ஆட்டோ ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது. நம்ம ஒரு ஆட்டோ பேசிட்டு வந்தோம்னா அவங்க நம்ம கண்டி வெயிட் பண்ணுவாங்க. பார்த்துட்டு திரும்ப நம்ம கீழே போயிடலாம். இந்த கீழே வரும்போது ஆர்ச்சிருச்சுல, அது வரைக்கும் ஆட்டோ சண்டிங் அடிக்கிறாங்க. பஸ்ஸில் வர்றவங்களுக்கு ஆட்டோ ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது இங்கேருந்து. இங்கே ஃபுல்லாக 2 பக்கம் வழி நடுங்க கடை தான் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் போனோம், வரும்போதே பார்த்தோம் படிக்கட்டலாம். சரி நம்மளால் ஏற முடியாது, எங்கள் ஒய்ஃபும் ஏற முடியாதுன்ட்டாங்க. அதனால் சரி வண்டியிலேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்க்கிங் ஏரியா போயிட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம். நாங்கள் மேலெல்லாம் மலை ஏறி போகல ஃப்ரெண்ட்ஸ், கீழேருந்தே முருகரை பார்த்துட்டு அப்படி வந்துட்டோம். அப்படியே வண்டியிலேருந்தே முருகரை பார்த்துக்கிட்டோம், பார்க்கிங்கில் நிப்பாட்டி. நல்லா அழகாக தெரியாத பாருங்கள். மேலே போய் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நடக்க முடியாது, படிக்கட்டு அப்படி டேப்பராக ஏறுது. ரொம்ப சின்ன படிக்கட்டு தான், எங்களால் முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா போய் பாருங்கள். எங்களால் ஏற முடியல, அதனால் அப்படி பார்க்கிங்கில் இருந்து பார்த்தா நல்லா தெரிஞ்சார். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் கடைங்க தான், நிறைய கடைங்க இருக்குது, எல்லாமே வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. 2 பக்கமும் கடைங்க தான். முருகரை ஃபோட்டோலாம் அழகாக வச்சுருந்தாங்க, நம்ம பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. கரும்பு ஜூஸ் கடை, எல்லா கடையும் இருந்துச்சு. வந்தீங்கன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபேமிலியோடு வரலாம். கீழே இறங்கி வரும்போது மேலேருந்து அந்த ஊரெல்லாம் பார்த்தோமா, இந்த வீடெலாம் அழகாக இருந்துச்சு ஹைட்லேருந்து பார்க்கும்போது. அப்படி பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்னு. மாலை நேரம் ஆயிடுச்சு, அதனால் சூரியனும் மறைய ஆரம்பிச்சோன்னா அந்த இடத்த பார்த்தோன்னா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. முருகரை தான் போய் பார்க்க முடியல, நடந்து போக முடியல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ, அதனால் நடந்து போக முடியல. நீங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படியே அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து சென்னையிலேருந்து மேல்ச்சேரி பச்சையம்மன் கோயில் வந்தது எப்படி, மேல்மலையனூர் வந்தது எப்படி, திருவண்ணாமலை வந்தது எப்படின்னு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி படைவீட்டு ரேணுகம்மாள் கோயில் போனது, வேலூர் கோட்டையை பார்த்தது, இப்போ 10 மலை முருகர் கோயிலை பார்த்தது, எல்லாமே தனித்தனி வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது.
நீங்கள் புதுசாக இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போட்டு எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம ஃபுல்லாக ஆன்மீகம், ட்ராவல் அதை பற்றி தான் வீடியோவில் போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தாருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே சென்னை கிளம்பி வந்துட்டோம். அடுத்து நாங்கள் ஏதாச்சும் ஆன்மீகம் போனோம் அப்படின்னா அந்த கோயிலை பற்றி, அந்த கோயில் வரலாறை பற்றி எடுத்து போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.